Hey guys, இன்னைக்கு குக் வித் கோமாளி நம்ம அஸ்வின் செஞ்ச மால்புவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் மைதாக்கு பதில் சப்ஸ்டியூட்டாக கோதுமை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையே வாழத்தானே. நான் ஒரு ஃபுல் பனானா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மில்க், 1/2 கப் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ ஏலக்காய் கொஞ்சம் தூள் பண்ணி எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சம் இடித்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த பனானாவை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து செவ்வாழை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பனானா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் பனானாவாக இருக்கணும். ஸோ இது போல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பவுலில் ஒரு ஃபுல் கப் மில்க்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட் தாங்க, ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ எல்லா கோதுமை மாவும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஏலக்காய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பனானாவை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பனானாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பனானாவுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து குங்குமப்பூ தான். அது வந்து ரொம்ப காஸ்ட்லின்றனால எல்லார் வீட்லையும் இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கேசரிக்கு யூஸ் பண்ணுற எல்லோ ஃபுட் கலர் இது கூட ஆட் பண்ணிங்கன்னா குங்குமப்பூ போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகிட்ட அப்புறம் இது போல் லைனாக ஒன்று ஒன்றா விட்டுக்கோங்க. சென்டரில் மட்டும் தான் ஊற்றணும், அப்போ தான் இது டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுக்கு நடுவுலேயே நம்ம குலோப் ஜாமுக்கு பண்ணுற மாதிரி ஜீரா வந்து காசி எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகிட்ட அப்புறம் நம்ம அதில் போட்டு ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. கீழே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகியதுக்கப்புறம் எடுங்க. அப்படியே வெந்துருச்சுன்னு எடுத்துடாதீங்க. அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் பிழிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம காசி வச்சுருக்க ஜீராவில் இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1 மினிட் கிட்ட ஜீராவில் போட்டு ஊற வச்சா போதும், அது சீக்கிரமே ஊறிடும். இதே போல் நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா கிறிஸ்பி ஆகிட்டதுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் இதே போல் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மால்புவா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஆப்ஷனலாக நீங்கள் ரப்படி கூட செஞ்சு ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஜீராவில் மட்டும் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம மால்புவா வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம் வந்து சாப் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.